எல்லாரும் எழுந்திருப்பாங்களா? எழுந்திருப்பாங்களா? எழுந்திருக்க மாட்டாங்களா? சமுத்திரம் தண்ணில் செத்தவங்களை என்ன செய்யுமா? அப்படி பிரசங்கம். அதனால சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்திய ஏசாவுக்கு மறுபடி வாய்ப்பு கொடுக்கப்படல. மறுபடியும் உங்களுக்கு எச்சரிப்புக்கு ஏதுவா சொல்லிட்டு போறேன். இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வாய்ப்பை நஷ்டப்படுத்தி விடாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சத்தியத்தின்படி ஆண்டவருடைய கிருபையால கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபைகள்ல கர்த்தருடைய கிருபையினால மனத்தாழ்மையோடு உங்க சேஷ்ட புத்திர பாகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை எதற்காய் அழைத்தார்? காலையிலே சொல்லும் போது சொன்னோம், சீயோனுக்காய் அழைத்தாய், சீயோனுக்குரியதை சிந்திச்சு கொண்டே இரு. எருசலேமுக்கு நீ அழைத்தாய், எருசலேமுக்குரியதை சிந்திச்சு கொண்டு. கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாக சிந்திங்க, பேசுங்க, நடங்க. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல பணம், பொருள், சொத்து, நகை, நட்டு இதுக்காக ஆசைப்பட்டு, இந்த உலகத்துல காரு, பங்களா இதுக்காக ஆசைப்பட்டு சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்திட வேண்டாம். அல்லேலூயா. ஆமா, ஐயா ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும். உங்க பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டில் ஆராதனை இல்லாம உங்க பிள்ளைகளுக்கு சம்பாத்தியத்தை வச்சு வாழ்ந்து உங்க பிள்ளைகளை நீங்களும் நரகத்துக்கு போய் விடாதீர்கள். அல்லேலூயா. வெளிநாட்டுக்கு போகிறது தப்பில்ல, போகிற வெளிநாட்டில் தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு உங்க பிள்ளைகள் சம்பாதிப்பது தவறு. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடாட்டாலும் தவறு தான். அல்லேலூயா. அந்த பணத்தை நாங்களும் ஆசையோடு வாங்கி அந்த பணத்தை சாப்பிட்டா எங்களுக்கும் வயிறு வீங்கும். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஊழியக்காரங்க மட்டும் பேசிட்டு நீங்க கொடுக்குற எல்லா காணிக்கையெல்லாம் வாங்கக்கூடாது. பையன் கூட்டத்துக்கு போறானா, பையன் நல்ல இடத்துல இருக்கிறானா, நல்லா இருக்கிறானா அப்படின்னு பார்த்து காணிக்க வாங்கணும். அல்லேலூயா. தாரதெல்லாம் வாங்கி கொப்பரையில போட்டோம்னா கொப்பரை 3 ஆயிரும். பெருவரை பார்க்க முடியாது, குனிய முடியாது, குத்த வைக்க முடியாது, இதாயிரும். அப்புறம் முழங்கால நிக்க முடியாது, சேர்ல உட்கார முடியாது, மல்லாக்கா உழ வேண்டியது. ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப முதல்ல வாய்ப்பு கொடுக்கப்படாதது யாருக்கு? ஏசா. ஏன்? சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினா, வேசி கள்ளனம். தகப்பனும் தாயும் வேதனைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியே வேற பிள்ளைகளோடு தொடர்பு வச்சிருந்தான். நான் சொன்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இந்த பிள்ளைகள் எல்லாம் பெந்தகோஸ்து மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டும் போற காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் அப்படியே வந்த காட்டிட்டு அப்படின்னா கிடைச்சிடும், வச்சிருவார். காதல் கல்யாணம் வரைக்கும் நிற்கும், கல்யாணத்துக்கு உட்பாடு கசக்கம் வச்சிருவாரு. இப்ப அப்படியே இருக்கும், எருமாய் முடி நல்லா இருக்கும், இவரு கிறுக்கு பிறுக்கு நீ போறது நல்லா இருக்கும். கவனமா இருந்து. அல்லேலூயா. ஆமா, ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மார்க்கத்துல. ரைட்டா? 2 யாருக்கு வாய்ப்பு எப்படி கெடுக்கப்பட்டுச்சு? மத்தேயு சுவிசேஷம் 27:3, யோசுவா 7:21. நிறைய இருக்குது. ஒரு 7 கருத்து அப்படி சொல்லிட்டு போவோம். வாய்ப்புகள் இழந்தவர்கள், வாய்ப்பு கொடுக்க நீங்க நல்லா கவனிச்சிடுங்க. ஏசாவும் மனஸ்தாபப்பட்டான், யூதாசும் மனஸ்தாபப்பட்டான். ஆனா வாய்ப்பு கொடுக்கப்படல. நாண்டு நின்று செத்தானா, வயிறு வெடிச்சு செத்தானா. கயத்துல இருந்து கூட கீழே இறக்கல போல தெரியும். பொத்துனி அப்படியே கயிறு அத்து கீழே விழுந்து வயிறு வெடிச்சு செத்தான் போல தெரியும். கவனமா இருந்துடுங்க. வித்து பிழைக்கிற எங்களுக்கு தான் இதெல்லாம். யோசுவாவுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. ஆகாண்டே சருத்து நிறைய இருக்கு. வாசிங்கம்மா, வாசிங்க. பாவம் செய்தேன், என்னென்னமாய் செய்தேன். எப்படி செய்தானா? கொள்ளையிலே எரிகவுண்டே நேர்த்தியான பாபிலோனிய சால்வை பெந்தகோஸ்து மார்க்கத்துக்கு வந்துட்டு ஆடி என்ன அழகான லெக்கின்ஸுகள், குழல் அது இப்ப மேல ஏறி போகுது. பயல்களுக்கும் குழல் எல்லாம் இப்ப மேல ஏறுது. நான் ஒரு காலத்துல நினைச்சேன் இவனளாவது திருந்திருவானா, இவனை போட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் ஒண்ணுதான் தடைப்பட்டு இருக்குது. நைட்டி மட்டும்தான் இவனை போட்டு தெரியல, மீதி எல்லாம் இவனை போட ஆரம்பிச்சாச்சு. பேண்ட் இப்படி ஏறிக்கிட்டே இருக்கு. இங்க இருந்து யாருது, இவனுக்கு இங்க இருந்து இறங்குது, இப்படி இறங்குது. பைபிள் காலேஜ் படிக்கிறவனுக்கு குறைக்கி இதுல தான் கிடக்கு. லேசா இழுத்து விட்டா போதும். உனக்கு தன்மான ரோசம் எங்க இருக்கு? மற்றதை கட்டிக்கிட்டே தான் அவன் நடந்தது. உனக்கு மற்ற கட்டி தானே நடந்தது. இவனுக்கு அது ஒண்ணு ட்ரெஸ்ஸுக்கு அவசியமே இல்லாம ஆக்கிட்டான். மோசக்காரர் ஆக்கிட்டாங்க. இங்க இருந்து இவ்வளத்தையும் கிழிச்சு போட்டிருக்கு. பைக்ல உட்கார்ந்தா என்னமாய்ப்பட்டவன் போகும்போது வேகமா போறான், ஸ்லோவா போறான். என்ன அழகு கிடைக்குமா?
நான் சொன்னேன் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? பாபிலோனிய நல்ல சால்வை என்னதான் அது வாசிய நல்ல வாசிய கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. சபை ஜனங்க இன்னும் புதுசாவா இருக்கிறாங்க, அங்க ரோட்ல இருக்கவங்க கூட கேட்டு திருந்துட்டு. கொள்ளையிலே துணி கடைக்கு போனா எல்லா துணியும் எடுக்காதுங்க. அங்க நடிகைகளுக்குள்ள துணி இருக்குது. வெக்கத்தை விட்டு நல்ல வார்த்தையா சொல்லாம கெட்ட வார்த்தைமாய் சொன்னா வேசிகளுக்குரிய துணி இருக்குது. உலக பிராரமா வாழ்றவங்களுக்கு துணி இருக்குது. ஆனா தெய்வீகமான ஜனத்துக்குரிய துணி இருக்குது. நீ துணி கடைக்கு போனா உனக்கு தேவன் அனுமதிச்ச துணியை மட்டும் எடுத்துட்டு வா. எல்லா துணியும் உனக்குரியதல்ல. அல்லேலூயா. எல்லா ட்ரெஸ்ஸும் உனக்குரியதல்ல. அல்லேலூயா. கண்டதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு திரிஞ்சி ஆக்கும். உலகம் என்னமாய்ப்பட்ட கிழவ ரசிப்பான், மேல இருக்கிறவரு தூக்கிடுவாரு. அல்லேலூயா. போடாத. ஒரு டைம் வரும் வரைக்கும் தேவன் அனுமதி கொடுப்பார். அதுக்கு மேல வாய்ப்பு இருக்காது. பாபிலோன்ல நேர்த்தியான சால்வை எடுத்தானா. ஓ, எளிமையான வாழ்க்கைன்னா என்னது? எளிமைனா 50 ரூபாய்க்கு வாங்குற கடிகாரமும் கரெக்டா டைம் 8:10 சொல்லுது. 5 கோடி ரூபாய்க்கு கட்டினாலும் 8:10 சொல்லும். நமக்கு டைம் சொல்லக்கூடிய அளவுக்குள்ள கடிகாரம் வாங்கணும். அல்லேலூயா. ஆப்பிள் செல்வோ 17 ப்ரோ 1,60,000 ரூபாய் வாங்கு. நீ வாங்காத, உனக்கு இருக்க பணத்துல வாங்கு. பட் அதுல 1 லட்சம் ரூபாய் நீ குறைச்சி 30,000 ரூபாய்க்கு கூட ஒரு செல்போன் வாங்கிட்டு அந்த 1 லட்சம் ரூபாய் யாருக்காவது ஒரு ஏழைக்கு கொடுத்துருப்பீன்னா பரலோகத்துல பிரதிபலன் இருக்கும். அல்லேலூயா. நீ உன் வாழ்க்கையில 1,30,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி 1,10,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி திரியலாம், தப்ப முடியாது. டைம் முடிஞ்ச பிற்பாடு ஒன்னும் நடக்காது. பிரசங்கம் வேணா வித்தியாசமா இருக்கிறது போல இருக்கலாம், இதான் பிரசங்கம். அல்லேலூயா. திருந்திக்க, வாய்ப்பு கிடைக்காது. ஆகான் சொன்னா, ஐயா பாபிலோன்ல இருக்க நல்ல சால்வை பொற்பாலம் வாசிங்க, அதை வாசிங்க. ஆமா, தங்கத்தை ஜெயிக்காத தங்கங்களே கவனமா கேளுங்க. தங்கக்கா, சொர்ணக்கா, பொன்னக்கா, கோல்டாக்கா எல்லாம் பரலோகத்துல போய் விட்டாங்களாம். யாரெல்லாம்? தங்கக்கா, சொர்ணக்கா, கோல்டாக்கா, பொன்னக்கா எல்லாரையும் பரலோகத்துல கொண்டு விட்டாங்களாம். எல்லா அக்கா மாறும். எங்க சபைக்கெல்லாம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஒரு தடவை. இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, 3 ஓட்டையும் சேர்த்து ஒரு செயின். அதெல்லாம் போனது பெரிய புண்ணியம். நான் ஆண்டோடைய கிருபையினால விரட்டுறதுல கில்லாடி கிருபையா கத்துற அந்த கிருபை தந்துடுவேன். சேர்க்கதை விட விரட்டுறது எனக்கு, அதாவது உண்மையை சேர்த்து வச்சு இந்த இது சாவியை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. எரியாத டியூப் லைட் சபையில போட்டிருக்கத விட ஒரு லைட்னாலும் எரியல லைட் இருக்கட்டு. அல்லேலூயா. தேவையே இல்லாத சண்டுகளை சேர்த்து வச்சுட்டு நாங்களும் சபையை வச்சிருக்கிறோம் 50 இருக்கு, 100 இருக்கு, 200 இருக்கு, 1000 இருக்கு, 2000 இருக்கு. எங்க கன்வென்ஷனுக்கு 5000 பேர் வந்தான். எதுக்கு இந்த சோலி? இப்போ இவ்வளோ டீப் எரியறதுனால வெளிச்சமா இருக்கு. அவ்வளோ பீஸ் போன டீப்பா வச்சு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். நான் சொன்னேன் சரியா தப்பா? சரியா தப்பா? இதான் நம்ம கணக்கு. இருந்தா சரியா, செத்தா கண்டிப்பா இந்த பக்கம் இருக்கிறவங்கள பெந்தகோஸ்து காரியால தான் அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா, எந்த விதத்திலையும் ஒரு நல்ல வசதியான ஒரு அம்மா இறந்துட்டாங்கன்னு வைங்களா, ஒரு 50 பவுன் 100 பவுன் இருக்குன்னு வைங்களா. இப்போ உங்கள்கிட்ட 50 பவுன்லாம் இருக்கிற ஆட்கள் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் இருக்க வாய்ப்பு இருக்கு. மேக்க பார்த்தீங்களா எப்படி சிறுக சிறுக சேர்த்த கேஸ் இருக்கும். சிலர்லாம் இப்படி பிரசங்கத்தை கேட்ட உடனே முக்காடெல்லாம் எடுத்து மூடுவாங்க. மூட நான் கவனிச்சுக்கிடுவேன். நல்ல யாரு அடி யாருக்கிட்டே இருக்குது. அப்போ நல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த டிஸ்பிளே கரெக்டாக ஸ்ப்ரிங் ஆகும், நம்ம பார்த்த உடனே தெரியும். அதுக்கு தான் அந்த கூட்டம் குறைவா இருந்தால் கரெக்டாக தெரியும் நமக்கு யாருக்கு எப்படி கொடுக்கணும், யாரெல்லாம் எப்படி இருக்கிறா பார்த்து அடிக்கணும். அல்லேலூயா. கண்டமேனிக்கெல்லாம் அடிக்க கூடாதுங்க. ஊழியக்காரங்களாம் பார்த்து ரசிச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி பார்த்து அழகு பார்த்து அடிக்கணும். அல்லேலூயா. இந்த தேவ பிள்ளை தான் கொடுத்தேன். சும்மா வந்து ஊழியக்காரங்கள்ட்ட வந்து நீங்க யாருக்கு பேசுனீங்க? பிரதர் நான் உங்களுக்கு பேசல பிரதர், சிஸ்டர் நான் உங்களுக்கு பேசல பிரதர், ஏதோ பேசினேன் அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தான் பேசினேன். இதுல என்ன பயம் இருக்கு? இதுக்கு எதுக்கு பயப்படணும்? உங்களுக்கு தான் பேசுனேன்னு சொல்லதுக்கு எதுக்கு பயப்படுற? உங்களுக்கு தான் பேசினேன் பிரதர். டை அடிச்சிருக்க உங்களுக்கு தான் பேசினேன். ஆஸ்பத்திரிக்கு போற உங்களுக்கு தான் பேசினேன். பாவ இச்சைக்கு அடிமைப்பட்டு வாழ்கிற உங்க ஜீவியத்தை வச்சு தான் பேசினேன். தாவீதுக்கு தானே நாத்தான் சொன்னான், பட்டயமா வீட்டை விட்டு நீங்காதுன்னு சொல்லி சாலமோனுக்கா சொன்னான்.
தாவீது சொன்ன நாத்தான தாவீது வெறுத்தாரா இல்ல நாத்தான் தாவீதை வெறுத்தாரா? இல்லையே. சபைக்கு பிரசங்கம் பண்ண மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரதர், கர்த்தர் உங்களை உங்கள் துறைகளிலே ஆசீர்வதிப்பார் பிரதர், கவலைப்பட வேண்டாம். அவர் அப்படி பேசினாலும் நீங்கள் அதை உங்க மனசுல வச்சுக்கொள்ள வேண்டாம். அவர் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார்னால அப்படி பிரசங்கினார். கூட்ட முடிவில் பிரபுதாஸ் பாஸ்டர் மழுப்பி அது அந்த விசுவாசி போயிடக்கூடாது. போறா இல்ல என்ன இருக்கு, குளத்துல கோவப்பட்டுட்டு வண்ணான் துணி துவைக்காம போனானா, யாருக்கு நஷ்டம்? சத்தியத்துக்கு காலுக்கு தக்கதான செருப்பு வாங்க தெரியுது, அப்படிதானா? செருப்புக்கு தக்கையா காலை மாத்துறீங்க இல்லையே. வசனத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி புழுமாஸ் தட்டி நயவசனிப்பாய். அருமை தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 3ஆம் நாளிலே ஆண்டவர் நம்முடைய மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். அவர் அப்படியே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஊஞ்சலிலே இருந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். உடனே நம்ம கோழி பரபரப்பர கொக்கு பரபரப்பர உடனே கையை தட்டிரும். உடனே இது பிரதர்ஸ் பக்கம் கை தட்ட மாட்டாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப இதா இருப்பாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. அருமையானவர்களே, உன் வாயை விரிவாய் திற, கர்த்தர் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். சகோதரர்கள் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுங்கள். சும்மா இருக்க விடுங்க. அல்லேலூயா. நம்ம நல்ல 50 பவுன் பொற்பாலத்தெல்லாம் எடுத்துட்டு போனானா. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியக்காரங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போறது சேட்டலைட்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். யாத்ராகம் 33ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, நகை நட்டெல்லாம் கலத்தி யாக்கோபுக்கு குடும்பம் அங்கே போட்டாங்களாம். அந்த இடம் எந்த இடம்னு பார்க்கறதுக்கு கன்னியாகுமரியில் இருக்க நிறைய ஊழியக்காரங்க அந்த இஸ்ரேலில் போய் சேட்டலைட்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். எந்த கர்வாலி மரமா இருக்கும், எந்த இடமா இருக்கும், எங்க தோணா என் மனைவி என் குடும்பத்துக்கு அந்த நகைகள் எல்லாம் கிடைக்கும். யாத்ரா 33ஆம் அதிகாரத்தில் கலத்தி போட்டாங்களா சொல்லி, அப்படிதானா? மோசையின் காலத்தில் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு, 33ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள். வாசிங்க. ஆபரணங்களை அந்த இடத்தை, அந்த ஒரே மலை பக்கம் இருக்கிற அந்த ஆபரணம் இருக்கிற இடத்தை ஜேசிபி வச்சு தோண்டலாமான்னு தமிழ்நாட்டில் இருக்க ஊழியக்காரங்க தேடிட்டு இருக்கான். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் கர்வாலி மரத்துல புதைச்சி போட்டாங்க, அப்படிதானே சொல்லி இருக்கு. ஆமாவா இல்லையா? இல்லையா ஆமாவா? ஒன்னு இப்படி ஆட்டணும், இல்லைன்னா இப்படி ஆட்டணும். இப்படி ஆட்டினீங்கன்னா மற்றவனுக்கு ஆட்டம். கூட்டம் முடிஞ்ச உடனே பாஸ்டர்ஸ் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இதுக்கும் அல்லேலியாவா பிரதர்? இந்த குடுப்பு கொடுக்கறதுக்கும் ஒரு அல்லேலியா, நமக்கு எல்லாத்துக்கும் அல்லேலியா தான். அல்லேலூயா. சரி வாசிங்க 35ஆம் அதிகாரத்தில். நீங்க எதிர்பார்ப்பீங்க நகை போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி. வாசியா. கலத்துனாங்களா? பழைய ஏற்பாட்டில் காலத்தில் கலத்துனாங்களா? காதுல கிடந்து கலத்துனாங்களா? கலத்தணுமா கலத்தாண்டாமா? நீங்க கலத்தி இங்க போட்டு போயிறாங்க. அலுமினியத்தையும் பித்தாளையும் கூட்டம் முடிஞ்சு போகும்போது காலில் கையில குத்திட்டு கிடக்க, நீங்க போட்டுடுங்க. போகலன்னு தெரிஞ்சிட்டா நல்லா வாங்கி கடனுக்காவது வாங்கி போடு. நீ தான் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு தெரிஞ்சாச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு கலத்து? நல்லா வாங்கி கலத்துனதை கூட போடு. போகணும் நீ நினைச்சா வேண்டான்னு. அல்லேலூயா. புரிஞ்சா? பிரசங்கம் புரியுதா உங்களுக்கு? போலன்னு தெரியல, நான் தான் போக மாட்டேன்னு தெரிஞ்சாச்சுல. நல்லா அனுபவி உலகத்தை. இங்கேயாவது அந்த ஐஸ்வர்யவான போல அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு போ. அங்கேயாவது அனுபவிச்சேன்னு சந்தோஷப்படு. பரலோகத்துக்கு போகணும். இந்த மாதிரி கன்வென்ஷன் நான் பரலோகத்துக்கு போறதுக்கு தான் கர்த்தர் எனக்கு தந்தாரு. தாயின் கருவிலே என்னை குறிச்சு அநாதி சிநேகத்தால ஒரு தேவன் சிநேகிச்சாரு. என்னைக்கு ஆண்டவர் இருக்கிறாரோ அன்னைக்கு நானும் அவருக்கு மனசுல இருந்தேன். உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். தாயின் கருவில என்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஒரு அம்மாவுடைய கருவறைக்குள்ள 100-200 கருமுட்டை இருக்குமா. அந்த 100-200 கருமுட்டையில ஜெபாவுக்கு கருவை ஆண்டவர் கண்டார். 5-7ல மா நிறத்துல, மூக்கு சப்பாங்காரன் சைனாக்காரன் மூக்கு மாதிரி, எவ்வளவு சளி ஜலதோஷம் வந்தாலும் மூக்கு மட்டும் அடைக்காதபடிக்கு ஒரு சப்பு சப்பி சூப்பரா படைச்சார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். உட்கார்ந்து யோசித்து பாருங்களேன். விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்ட 56 வயசுல பம்பிங் சிஸ்டம் ஒரு குறைவு இல்லாம சூப்பரா பம்பிங் சிஸ்டம் ஆகுது.
ஏறக்குறைய 1,00,000 கிலோமீட்டருக்கு அளவுக்கு மனிதன் சரீரத்தில் நரம்புகள் இருக்குதான். அப்படி விரிச்சா அவ்வளவு தூரம் போமா, 90,000க்கு மேல போமா. அவ்வளவுக்கும் அழகா ஒரு பம்பிங் சிஸ்டம், ஒரு கை அளவுக்குள்ள இருக்கிற காற்று சூப்பரா பம்பிங் சிஸ்டம். இங்க வரைக்கும் போகுது, கீழே வரைக்கும் போகுது, வேலை இருக்குது. வெண்ணு ஒரு மோட்டர் கிடையாது. அப்படி ஒரு பம்பிங் சிஸ்டத்துக்குள்ள வாட் அ காட். மனுஷன் படைப்ப நினைச்சாலே அவரெல்லாம் எங்கெங்க எப்படிங்க வர்ணிக்கிறது. சங்கீதக்காரன் சொன்ன விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டேன். அல்லேலூயா. மனுஷனுடைய கண்டுபிடிப்புல 930 வருஷம். ஆதாம் வீழ்ச்சிக்கு முன்பாக எத்தனை வருஷம் வாழ்ந்தானே தெரியாது. கேலண்டர் வந்தது மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு. கேலண்டர் இல்லாமல் போவது நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு. கேலண்டர் கிடையாது. அல்லேலூயா. கேலண்டர் எப்போ வந்துச்சு? நாட்கள் காலங்கள் எப்போ வந்துச்சு? மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு. கேலண்டர் எப்ப நிக்கும்? நித்தியம் ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு. கேலண்டர் இருக்காது. அல்லேலூயா. பகல் இரவு கிடையாது. அல்லேலூயா. சூரியன் சந்திரன் கிடையாது. அதுக்கு பிற்பாடு காலா காலங்களாய் யுகா யுகங்களாய் ஆண்டவரோடு கூட வாழும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படட்டும். ஒரு அம்மா, வசதியான அம்மா இறந்து போயிட்டாங்க. 50 பவுன் இருந்துச்சு. ஒரு பையனும் ஒரு பொம்பளை பிள்ளையும். பொம்பளை பிள்ளை உயிரோடு இருக்கும் போதே தாயா இருக்கிறதுல ஒரு 25-30 பவுன் அடிச்சு மாத்திட்டாங்க. மருமக காத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போ வண்டி சாயம்னு சொல்லி வண்டி சாஞ்ச உடனே பிரிச்சுட்டாங்க. சாகும்போது நீங்கள் பெந்தகோசுக்காரங்களா தான் அடக்கம் பண்ணுவோம். அதுக்கு சொல்ல ஏதோ ஒரு விதத்தில் இதை இன்னைக்கு பேச வேண்டியதில்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் பேசியிருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு வந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கே சாப்பாடை கொடுத்து வந்துட்டா நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், கை கெட்டு நேரமே கொடுத்துடணும். கைக்கு கிடைப்பாங்க தெரியுமா, அப்பவுமே கொடுத்து விட்டுறணும். நாள் தாமதமே. அதான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் என்ன செய்யணுமா, பேசிடு. இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு வர முடியாது. அதனால இன்னைக்கே கொடுத்துடணும். அப்போ இருந்தாங்க, அம்மா இறந்தாங்க. அந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்தாங்க. இந்த அம்மா இப்படி கிடக்கு பாடி. மேக்சிமம் நம்ம ஆட்கள் இப்போ ஆஸ்பத்திரியில தான் தூக்கிட்டு வருவாங்க. பாடியை தூக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் நிறைய அடக்கம் ஆண்டோடைய கிருபையினால பண்ணியிருக்கோம். வந்த உடனே 2 காலையும் பிடிச்சி ஒரு கெட்டு, கிளவிக்கு காலை கெட்டு, நான் கை இப்படி கிடக்கு. 2 கையையும் அழகா பின்னி 2 பெருவரலையும் வச்சு கெட்டி ஒரு கெட்டு இப்படி இருக்கும். வாய் இடி கிடக்க. அது கொஞ்சம் வாயாடி மாமியாராக இருந்தால் எடுங்க. அதை சரியாக்கி வச்சு ஒரு துணியை கிழிச்சி ஒரு கெட்டு. கண்ணு முழிச்சிட்டு கிடக்கும். ஏற்கனவே கொஞ்சம் சைஸு இந்த சைஸில் உள்ளதாக இருக்கும். அது பிணமாக அப்படி முழிச்சிட்டு கிடக்கும். அதை பிடிச்சி இருத்தி இருத்தி வச்சு கண்ணு இப்படி இருக்கும். அந்த நேரம் பார்த்து மருமக வருவா. ஐயா, மூக்கில் 2 பஞ்சு வச்சிருங்க. இந்த பக்கமே வைங்க பிரதர், இதை கனெக்ட் பண்ணி வைங்க. சரியா? சரி. அப்போ மூக்கில் எப்போமா இப்படி எடுக்கிறாங்க. நமக்கு இது செட் ஆகாதது. சரி, எடுக்கிறாங்க. நல்லா எடுத்துட்டு போட்டு. அப்போ நல்லா தெரியுறேமா எடுங்க. அப்போ நான் காசு பணமாக கொடுக்கேன், சும்மா எடுக்கிறாங்க, எடுத்துட்டு போட்டு. அப்போ மூக்கில் 2 பஞ்சு வச்சு ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லியாச்சு, வச்சாச்சு. அப்போ பார்த்து மருமகளுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி வாரான். வந்து கேட்கா, எட்டி இப்படியாக்கும் உங்கள் மாமியார் சாகும்போதாவது ஒன்று நிம்மதியா? அது ஏன் கேட்கா, போன வாரத்தில் என் வீட்டுக்கார்ட்ட சண்டையை இலக்கி விட்டு பெரிய சண்டை ஆயிட்டு. அதனால சொன்னால் கேட்டுறக்கூடாதுன்னு அந்தால ஓடி போய் 2 பஞ்சு எடுத்து வந்து மாமியாருக்கு காற்றுலையும் வச்சுட்டாங்க. இப்போ அடுத்தது பாஸ்ட் வர போகிறாங்கன்னாங்க. பாஸ்ட் வரைக்கு தாமதமாக முடியாது, ஐஸ் பெட்டியை வாங்கிரு. ஒருவேளை சில பாஸ்டர்ஸ் வந்து ஜோம் பண்ணால் உயிரோடி தபித்தாளமாய் எழும்பிடுவாங்க. பெட்டிக்குள்ளே வச்சுட்டா நல்லதுன்னு சொல்லி ஐஸ் பெட்டியில் வச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? பக்கா பெந்தோஸ்காரங்களா தான் அடக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒன்றும் நீங்கள் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. யூதாசுக்கு, கேயாசிக்கு, நம்ம இவன் யார், ஆகானுக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு வாய்ப்பு கொடுக்கல. மனஸ்தாபப்பட்டாங்க, வாய்ப்பு கொடுக்கல. பாவ அறிக்கை செய்த வாய்ப்பு கொடுக்கல. அதனால ரொம்ப கவனமா. 3வது வாய்ப்பு கொடுக்கப்படாதவர்கள். ரைட்டா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1-10. அப்போ 5:1-10. மனைவி அறிய வாசிக்கும் போது அப்படி அறுத்து வாசிக்கும். அப்படி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படி வாய் விட்டு வசனம் வாசிக்கணும். மனைவி அறிய ஒரு பங்கை எடுத்து வைத்தான். அல்லேலூயா.
அப்படி சும்மா கண்ணால் வாசிட்டு கத்தர் என் மேய்ப்பனாக இருக்கான், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை உள்ள கேலண்டரில் பார்த்து வாசிட்டு போய் யூதாசு நாண்டு நின்று மரித்தான். அடுத்த நாள் பார்க்க நீயும் அப்படியே செய்வதை உடனே செய். போட கேலண்டரே வேண்டாம். நல்லா பைபிள்லாம் வாசிக்கும் போது அப்படி கையில் வச்சு கனம் பண்ணி வாசிக்கணும். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தை விட இந்த உலகத்தில் விலையேறப்பட்ட ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீ வச்சிருக்க பணம், பொருள், சொத்து, சுகம், உனக்கு இருக்க எல்லாவற்றை விட இந்த வேத புஸ்தகம் பெருசு. இதுக்கு மரியாதை மதிப்பு நீ எப்படி கொடுத்தாலும் அதுக்கு ஓகே. அல்லேலூயா. இதை நீ கனம் பண்ணுனா இது உன்னை கனம் பண்ணும். இதை நீ சாதாரண வச்சியாக்கும், இது உன்னை தூக்கி அடிச்சிடும். அல்லேலூயா. என் வசனத்தை என்னை தள்ளி என் வசனத்தை தள்ளுகிறோன்னு இந்த வசனமே நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. நல்ல இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்ட பிற்பாடு போயிடாத. கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற கல்விமான்களுக்கு, மகான்களுக்கு, பெரிய தலைவர்களுக்கெல்லாம் கிடைக்காத, விஞ்ஞானிகளுக்கு கிடைக்காத, சாதனையாளருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. மனைவி அறிய ஒரு பங்கை எடுத்து வைத்தால் இப்ப வந்தாச்சுன்னா இப்ப கணக்கு பார்த்துடுங்க. இப்ப நான் சொல்றேன், சரியா? காலையில இதை உங்களுக்கு விளக்கி சொன்னா இப்ப கொஞ்சம் விளக்கி சொல்லிட்டு போறேன். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை வித்தாங்க, கொண்டு வந்து 5 லட்சம் ரூபாய் கொண்டு பிரபுதாஸ் பாஸ்டர் கையில கொண்டு காலில் கொண்டு வச்சாச்சு. வச்ச உடனே இப்ப நான் எங்களமாய்ப்பட்ட ஊழியக்காரங்கன்னா தலையில கை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணும். அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அனனியாவை ஆசீர்வதிக்கிறோம், சப்பீராளை ஆசீர்வதிக்கிறோம். உங்க மனைவி வரலையா பிரதர்? அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவ ஒளிச்சு வச்சுட்டாங்க. வாரா மசாலா டப்பாயில் வச்சு எங்க வச்சாங்களா 5 லட்சம் ரூபாய் வந்து சேர்ந்து வந்திருக்கலாம்ல பிரதர். இப்படிப்பட்ட காணிக்க கொடுக்கும் போதெல்லாம் சேர்ந்து வந்து கொடுக்க பழகணும் பிரதர் அப்படின்னு சொல்லி வரும் வரைக்கும் ஒரே ஜெபம், ஒரே பேச்சு. ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் கொடுங்க, ஏன்னா 5 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபான்னு சொல்லி இப்ப எங்களுக்கு ஆவியை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லை. இருக்குமானாதான் நாங்கள் இந்த பெட்டியெல்லாம் வச்சு காணிக்க வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரைட், நம்ம கருத்துக்கு வருவோம். அப்போ இப்படி எங்களுக்கு சேர்த்து பிரசங்கம் பண்ணணும், அப்போ தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு மட்டும் பேசுகிறா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, எங்களுக்கு சேர்த்து. அதுக்கு தான் இப்படி சொல்லு. அப்போ அவர் வந்தாங்க. வந்தோடனே பேதுரு அப்போஸ்தலன் அடிச்சாச்சு, ஒற்றை அடி. டேய், நீ ஒரு பணத்தை விற்கைக்கு முந்தி உனக்கு சொத்து தானே இருந்துச்சு. நீ வித்தல்ல, விற்கைக்கு முந்தி உனக்குள்ள, வித்த பிற்பாடு உனக்கு இருந்து, ஏன் ஏமாத்தி என்கிட்ட கொண்டு வர? சொன்ன மாத்திரத்தில் செத்து போயிட்டான். 3 மணி நேரம் கழிச்சு அங்க அடக்காராதன பிரசங்கம் சாட்சியெல்லாம் கிடையாது. எப்படியோ சூட்டி பரட்டி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க 3 மணி நேரத்துல. டக்குனி 3 மணி நேரம் கழிச்சு சப்பீராள் வாரா. அவளுக்கு நடந்த சம்பவமே தெரியாது. இப்போ இந்த ராத்திரி கூட்டம் முடிஞ்ச உடனே இப்பவுமே சிலர் செல்ல ஆன் பண்ணி வச்சு யாராவது பாஸ்டர்ஸ் கேட்க வச்சிருப்பாங்க. எனக்கு அப்படி இருந்துன்னா கொஞ்சம் உயர்த்துங்க, நான் நல்லா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆட்கள் உடனே சொல்லுவாங்க, இன்னைக்கு இப்படி ஆக்கும் பிரசங்கம் பண்ணாங்க, இது தேவையா? நம்மளே சபை இப்பதான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, இப்பதான் கொஞ்சம் துளிர் விடுகிறது போல பிரபுதாஸ் பாஸ்டர் வந்து கொஞ்சம் ஆத்துமாக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால இருந்த சிலர் எல்லாம் கூறு போட்டு வச்சிருந்தாங்க. ஆண்டவர் கிருபையா ஈவா இரக்கமாய் அப்படியே ஜனங்களை அரவணைச்சு கொண்டு போறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நேரம் இப்படியா பிரசங்கம் பண்றது? சரி இருக்கு. இப்ப நம்ம கருத்து என்ன கருத்து? சப்பீராள் வந்த உடனே டக்குனி மறுபடி பேதுரு அப்போஸ்தலன் கேட்க, சொத்தை இவ்வளவு தான் வித்தியா? ஆமாண்ணா. எப்படி சொன்னா? நீங்கள் 2 பேரும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்வதற்கு ஒருமனப்பட்டது என்ன? சாத்தான் உங்களை நிரப்பினது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினோடைய கால்கள் வந்திருக்குன்னு சொன்னா அந்தால பாதத்தில் விழுந்து செத்தான். போட்டு தள்ளுறதுல நம்ம பேதுரு அப்போஸ்தலன் கில்லாடி. எனக்கெல்லாம் இந்த கிருபை இருந்தீங்களா இந்த கன்வென்ஷன்ல? ஆண்டவரே, இந்த கன்வென்ஷன்ல உண்மையா இல்லாத சபைகளுக்கு உண்மையா இல்லாத விசுவாசிகளும் ஸ்தாபனத்துக்கு உண்மையா காணிக்க கூடாத பரிசுத்தவான்களும் கீழே விழுவார்களாக. பண விஷயத்திலே உண்மை இல்லாமல் காணிக்க விஷயத்திலே உண்மை இல்லாதவர்களாக இருக்கிற ஊழியர்களும் விசுவாசிகளும் இப்பொழுது அனனியா சப்பீராள் போல டெட் பாடியாய் மாறுவார்களாக. ஓ, எங்க அப்பாவை கொண்டாங்க, எங்க அம்மாவை கொண்டாங்க. ஆண்டவரே, உயிரோடு எழுப்பி விட்டுரும். ஆண்டவரே, நான் 6 வயது வரைக்கும் போகணும், போற வழியிலையும் யாரையும் கொண்டுடக்கூடாது, அதனால போகும் வரைக்கும் இது உயிரோடு இருக்கட்டும். பிரசங்கம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலைங்க. உங்களுக்கு எப்படி இந்த பிரசங்கம் புரியுதுன்னு தெரியல. எங்க சபைக்கு பேசணும், மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஓல்டியர் மெசேஜ் எங்க சபைக்கு தான். மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படலை. யோசித்து பார்த்துருங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு விற்று 5 லட்சம் ரூபாய்க்கு கொண்டு கொடுத்தவங்களை கொன்னுட்டாங்களே. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு என் போன்ற ஊழியர்கள் இப்படி எல்லாமா காணிக்க வாங்குறோம்?
இல்லை நம்ம தான் கொடுக்கும்போது உண்மையா இப்படியா கொடுக்குறோம்? என்ன